ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடோட ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விக்கா ஃபேன்ஸாக இருந்தீங்கனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ராகினி காவேரியை வெறுப்பேற்றிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாரு, அக்ரிமெண்ட்டு முடிஞ்சிடுச்சு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, அவனை நீ கண்டிப்பாக வீட்டை விட்டு தான் போகிற, வெண்ணிலா வந்தோடனே விஜய் உன்னை துரத்தி விட்டுருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரியை ரொம்பவுமே வெறுப்பேற்றிட்டுருக்காங்க ராகினி. உடனே காவேரி ஒரு வேளை இருக்குமோ, உண்மையாக தான் இருக்குமோ, விஜய் நம்மளை போக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க காவேரி. உடனே காவேரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஜயை பார்த்துட்டு வந்துடலாம், விஜய்கிட்டே நேராக கேட்டுடலாம், எதுக்காக இவ சொல்கிறதுலாம் நம்ம நம்பிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் யோசிக்கிறாங்க. சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னும்போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜய் இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வா காவேரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது என்கிட்ட கேட்டால் கூப்பிட்டு போனீங்க, இப்போ வரும்போது மட்டும் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லூஸு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரியோட ரியாக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரியாகவே பண்ணுறாங்க. உடனே நீங்கள் கூப்பிட்டு வராமல் போங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா என்னை கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே சிரித்தோடனே, எதுக்குங்க இப்போ சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் நீ அன்றைக்கி என் பர்த்டே அன்றைக்கி நான் கையில் கான்ட்ராக்ட் பேப்பர் வச்சுருந்தேன் பார்த்தியா, நான் அதை முன்னாடியே அப்போவே கிழிச்சு போட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் நீ அந்த டைமில் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்ததுனால நான் அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன், எனக்கு வெண்ணிலாவை பார்த்து ஒரு ஞாபகத்திலே அதை எங்கே போட்டேனே தெரியல, இல்லைனா அந்த பேப்பர் அன்றைக்கே கிழிச்சு போட்டிருப்பேன், எவ்வளோ தான் வெண்ணிலா வந்தாலுமே நீ தான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கிட்ட சொல்கிறாரு. இனிமேல் வெண்ணிலாவாலையும் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னோடய ஒய்ஃபா அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் காவேரிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு விஜய் சொன்னது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்த ப்ரோமோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி எவ்வளோ தான் யார் சொல்லியுமே மனசை கேட்காம, நான் எங்கள் அப்பாக்கிட்டே போகிறேன், எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை சந்தேகப்பட மாட்டார், என் மேலே நம்பிக்கை வைப்பார், என்னை எப்பயுமே ஒதுக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. எங்கள் அம்மா கூட நான் இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை, இதுவே எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா அப்படிலாம் திட்டிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் சப்போர்ட் பண்ணல, விஜயும் சப்போர்ட் பண்ணல, யாருமே எனக்காகன்னு இந்த உலகத்தில் இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் நான் என்ன தப்பே பண்ணிட்டு வந்தாலும் எனக்காக நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நான் எங்கள் அப்பா கூட போகிறேன், யாரும் என்னை இது திட்டாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரோமோவில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எம்என் சீரியல் இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 500 எபிசோட் வர வரைக்குமே இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேன்ஸ் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.